வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கேஎஸ் வள்ளி திருமணம் நாடகம் யூடியூப் சேனல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன புடிச்சுக்கிட்ட கேரகமா இதெல்லாம்? கேரக என்னமோ இது வரைக்கும் நீ பிடிக்காத மாதிரி நீ பேசிக்கிட்டு இப்பதான் புடிச்சு விலகி தெளிவா நிக்கிறேன். கேரகம் விலகிருச்சா இல்லையா? முகரங்க நீ ஆளு பாரு. ரொம்ப சந்தோஷம். நீ ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கலனாலும் எனக்கு மரியாதை கொடுங்க. உனக்கு என்ன இதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கேக்குறேன். ஏன்டா செல்லம்? எதுக்கு? என்னதுக்கு? உன் பொண்டாட்டியா நானு? இல்ல. நீ வச்சிருக்கிற பொம்பளையா? இல்லப்பா. நீ காதல் பண்ற பொம்பளையா? உனக்கு கொழுந்தியாவா? உனக்கு முறை பொண்ணா? அப்புறம் என்ன இதுக்கு போட்டுக்கிட்டு இடிச்ச? ஆனா உன் மனசுல இம்புட்டு ஆசை இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். உன்னை நினைச்ச ஆசையை வளர்த்துட்டாலும் கிளுகிளுன்னு இருக்கும். இல்ல கண்ணை என்ன வெங்காயமானு கேட்டேன். வெங்காயத்துலதான் காரம் அதிகமா இருக்குது. எப்படி சொல்றீங்க? இல்லம்மா, உரிக்க உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்ல. நாங்க போட்டு உரிச்சாதானே நீங்க வெளிய பிதுங்கி வருவீங்க. ஆமா, நீ உரிச்சாதான் நாங்க எதுவும் பண்ண முடியும். மரியாதையா பேச கத்துக்க. பொம்பளைக்கு முதல்ல வாயடக்கம் தேவை. முதல்ல ஆம்பளைக்கு அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை யாரிருள் உயித்து விடும் சொல்லி இருக்காங்க. அதனால இந்த இடத்துல கொஞ்சம் வாயடக்கமா பேச கத்துக்க. இல்லனா என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். நான் எதை வேணாலும் நான் செய்வேன். நான் வீடியோக்கு முன்னாடி நடிக்கிறவன். நீ வீடியோக்கு முன்ன, நான் ஆடியோக்கு முன்ன பாடுறவ. நீ ஆடியோக்கு முன்னாடி பாடுறாளுதான். ஆனா நம்ம செய்யறது என்னன்னு வெளியில தெரியாது. வீடியோக்கு முன்னாடி நான் நடிக்கிறவனா என்ன? சரி, படுத்துக்கிட்டே நடிப்பேனா? ஏய், நீ என்ன அந்த வேலை பாக்குறியா? எந்த வேலை? அப்புறம் வீடியோக்கு முன்னாடி படுத்துக்கிட்டு செய்வேங்கற? படத்துல நடிக்கிறவன். ஓ, படத்துலயா? நீ எதுவும் படுத்துக்கிட்டு நடிக்கணும் ஆசைப்படுறியா? என்ன இதுக்கு? அது உங்க கிட்ட. ஏய், பொம்பளை முதல்ல ஏய் ஏய், இந்த உருட்டல் மிரட்டலாம் ஒண்ணும் தெரியாத புள்ள வருது பாரு. அதுகிட்ட மிரட்டு. எல்லாமே பெருசா இருக்குன்னு நினைச்சிட்டு நீ நின்னு பேசிக்கிட்டு இருக்க. நீங்க எதுவுமே ஒத்துவட்டு இல்லாம நின்னுக்கிட்டு பேச நினைக்காதீங்க. நானா கோழி மாதிரி எப்ப தேவைப்படுதோ அப்பதான் வெளியில எடுப்பேன். எதுல? கத்தியை எடுத்தே. அது இருந்தல எடுக்க. சோரி இப்படி சொல்லி பிளட்டி நாச்சன் கண். இன்னைக்கு கூட ஜட்டி போட்டு வர மாட்டியா மானகட்ட முண்டை? சி. ஏமா, ஊருக்கு நாடகத்துல தான் ஜட்டி போட்டு வராம வர. அது ஊருக்காரவங்க. இது எல்லாம் நம்ம ஆட்கள் உட்கார்ந்து பாக்குறாங்க. காலையில காரிட்டு மோகரையில துப்ப. நீ பாட்டு மாமாவல. ஏமா விஜய். டேய் இரா தம்பி, டேய் இரா. ஜட்டி போடணும் சொல்றேன். ஆமா. போடுறத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் ஒரு உதாரணம் ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. நடிகர் சங்கத்துக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்குது. ஆமா, இருக்கு. இப்ப ஐயா கோயிலுக்குன்னு ஒரு நிர்வாகத்தை அமைச்சாச்சு. இருக்கு. இந்த ட்ரவுசர் போடாததுக்கே நாங்க ஒரு நிர்வாகம் ஒன்னு அமைச்சிருக்கோம் தெரியுமா? எப்படி? ஆமா, நிறைய பேர் உள்ள சேர்ந்திருக்காங்க. எதுக்குள்ள? ஜட்டிக்குள்ளயா? ஜட்டிக்குள்ள சேரணும்னு ஏமா? ஜட்டி போடலன்னு சொல்லி சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. ட்ரவுசரே போடாத நடிகர்கள் நிறைய பேர் நாங்க இருக்கிறோம். இந்த இடத்துல நான் பட்டியல் போட்டு அடுக்கணும்னா பிடிச்சு போயிடும். அதனால நீ ஒரு ஆள் தானே பார்த்தா இன்னும் உனக்கு மேல வேற ஆள் இருக்கா? நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. ஐயோ, வேணாம் சொல்லாத. எப்ப வீடியோ கட் பண்ணுப்பா. ஏப்பா? ஐயோ, லேடிஸ் பேர சொல்றேன். இப்ப வீடியோ கட் பண்ண சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன்? சிச்சி கர்மம். எங்க சங்கத்துல நிறைய பேர் சேர்ந்து இருக்காங்க. யாராரு? பொம்பளை முதல்ல நீ அடக்க உடக்கமா இருக்க கத்துக்க. நான் எதுல இப்ப குறைச்சல? ஆம்பளை நாங்க இல்லாம இந்த உலகத்துல ஒரு அணுவும் அசையாது. நாங்க இல்லனா உங்களுக்கு அங்க அணுவே அசையாது. பொம்பளை முதல்ல அடக்க ஒடுக்கமா இருக்குன்னு எதுக்கு சொல்றேன்? எதுக்கு? இந்த இடத்துல பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறவன் நான். அப்ப நீங்க வந்து இடிச்சது தெரியாம இடிச்சிட்டேன்னு சாஷ்டாங்கமா என் கால்ல விழுந்திருக்கணும். இது ஒண்ணும் உங்க ஒப்ப மட்டும் ரோடு கிடையாது. உங்க அம்மா போட்ட ரோடு இல்ல. நேரம் 12 மணி ஆயிருச்சுன்னு உன் கால்ல விழுகிற நேரம்னு நீ சொல்லாத. அது மாதிரி 12 மணி ஆயிருச்சுன்னு உன்னை விட்டு குடுக்குறேன். எந்த நேரத்துல நான் விழுக மாட்டேன். நீ ஒண்ணு ஒண்ணா குடுக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். என்ன பேசுற? எதுக்கு நிக்குது? பேசு. சும்மா சொல்லக்கூடாதா பிள்ளைய? இன்னைக்கு வாச்சது மாதிரி என்னைக்குமே வைக்காது. இன்னைக்கு தாண்டா அருமையா அமைஞ்சிருக்கு. இந்த நடிகருக்கு மத்தியில நடிகர்களுக்கு முன்னாடி கண்ணை என்னைய சொல்லி எல்லாரும் என்னைய செய்ய சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்த்து என்னைய உன்னைய செய்ய சொல்லி எல்லாம் வேடிக்கை பார்க்க நடிக்க சொல்லி வேடிக்கை பார்க்க தெளிவா சொல்லு. இப்ப இந்த இடத்துல நான் இல்லாம எதுவுமே நடக்காதுங்கறேன். அது மாதிரி நாங்க இல்லாம உங்களுக்கு அங்க எதுவுமே அசையாது. நீங்க என்னத்த சாதிச்சு புட்டீங்க? நீங்க என்ன செஞ்சு கிழிச்சு புட்டீங்க? நாங்க எதை வேணாலும் செய்வோம், ஆனா கிழிக்க மாட்டோம். நாளைக்கு எங்களுக்கு தேவைப்படும். அப்ப அப்படி கால்ல விழுந்துட்டு போ. தேவைப்படுது இல்ல? கால்ல விழுகிற நேரம் என்னக்காச்சும் உங்களுக்கு தேவைப்படுறேன்னு சொல்றோமா? ஒரே ஒரு விஷயம் இந்த பேரையில பேசுறேன். உங்க பின்னாடி நாங்க தொன்னனைக்கு மாதிரி அலையறமா? பொம்பளை பிள்ளைய தூக்கி போட்டு கற்பழிக்கிறீங்க. 6 வயசு புள்ளைய கற்பழிக்கிற, 60 வயசு கிழவிய கற்பழிக்கிற, எங்கயாச்சும் ஒரு ஆம்பளைய தூக்கி போட்டு கற்பழிக்கிறன்னு நியூஸ் வந்திருக்கா? பேசியா பாப்போம். ஏன் நீங்க ஒரு மாதர் சங்கம் அமைச்சு ஒரு ஆம்பளைய கற்பழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்களேன் பாப்போம். கர்மம் உங்களை கற்பழிச்சிட்டா. ஆம்பளைங்க 5-6 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறோம்னா எதுக்கு? இப்ப ஒரு பொண்ணு பார்க்க போறோம். சரிங்க. பொண்ணு பார்க்க போகும்போது எத்தனை பேர் போறோம்? அது ஒரு உறவினர்கள் அத்தனை பேர் தாய் மாமா எல்லாம் போறாங்க. ஒரு வண்டி நிறைய ஆளு போறோம். அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்குதா, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருக்குதா, நல்லா சமைக்குமா, நல்ல குடும்பத்தை கட்டி காக்குமா அப்படிங்கிறதுக்காண்டி தான் கூட்டிட்டு போய் பார்க்க சொல்றோம். சரி. ஆனா அந்த பொம்பளை புள்ள பக்குமானு இது வரைக்கும் யாரா சோதனை பண்ணிருக்காங்க? சோதனை பண்ணிருக்கானா? பொம்பளை புள்ள பெக்குமானு சோதனை எதுல போட்டுக்கிட்டு பண்ணுவ?
சோதனை பண்ணுனதுக்கு அப்புறம் தான் இப்ப கல்யாணம் பண்ணி ஆம்பளை நாங்க நெஞ்ச நிமித்திக்கு தெரியும். சரிங்க. பொம்பளை புள்ள நீ புள்ள பக்கறனா ஊர் உலகம் என்ன சொல்லும்? என்ன மலடின்னு சொல்லுவாங்க. மலடின்னு சொல்லுவாங்க. அப்ப உன்னை மலடின்னு சொல்ற அளவுக்கு வைக்க கூடியது யாரு? குடும்பத்துல உள்ளவங்க தான். அப்ப உன்னை புள்ள பக்கற அளவுக்கு உனக்கிட்ட தன்மை இருக்குதான்னு சோதனை பண்ணி பார்த்துட்டு தானே உன்னை கல்யாணம் பண்ணணும். அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். ஏன் பொம்பளை மட்டும் தான் தூக்கி போட்டு மலடின்னு சொல்லுவாங்களா? ஒரு வருஷம் ஒரு ஆணுக்கு பொண்ணு கல்யாணம் ஆகி புள்ள பக்கலன்னு வச்சிருக்க. இவெல்லாம் என்னடா டேய் நீ எல்லாம் ஆம்பளையாடா? ஏமா அவனை போய் கிளப்புற பாவம். கை நீட்டுற பக்கம் நீ நிக்கிற. நீ எல்லாம் ஒரு ஆன்மை உள்ள ஆளா? உனக்கெல்லாம் ஒரு வருஷம் ஆகி புள்ள பக்கம் வக்கல. அவனுக்கு அழகான ஆம்பளை புள்ள 60 வயசுல பிறந்திருக்கு. 60 வயசுலயா? இல்லம்மா 60 வயசுக்கு அப்புறம் பிறந்திருக்குன்னு சொல்றேன். தெளிவா சொல்லி தோல. இப்ப ஆம்பளைங்க நாங்க புறா சேர்ந்து கற்பழிக்கிறோம் சொல்றீங்க. எதுக்காண்டி சொல்றீங்க? அந்த புள்ள வயசுக்கு வரும்பொழுது வயசுக்கு வருமா வராதான்னு குடும்பத்துல ஏக்கத்தோட இருப்பாங்க. அதனாலதான் அந்த புள்ளைய வயசுக்கு வர வைக்கணுங்கிறதுக்காண்டி உங்களை தூக்கி போட்டு கற்பழிக்கிறோம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த மோதிரங்க அடிச்சு நொறுக்கி போடுறதுக்கு நடக்கிறது வேற. பாரு நானே எப்பேற்பட்ட பொம்பளை தெரியுமா? ஆனானப்பட்ட அந்த விஸ்வாமித்திரனை இதுக்குள்ள அடக்கண்டு போவேன். விஸ்வாமித்திரனை யாரு? சித்தநாதனா? தெரியுமில்ல? யாரு? சித்தநாதனா? உள்ள ஹரிச்சந்திர இவ்வளவு நேரம் அவர் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தேன். இப்ப விஸ்வாமித்திரரை அடக்கம் சொல்றீங்களே, சாமியாரா இருந்த விஸ்வாமித்திரரை நீ அடக்கி வச்சேன்னு சொல்ற. ஆனா குடும்பத்துல இருந்த எங்க ஐயா சத்குரு சங்காரமூர்த்தி ஐயா இப்ப சாமியாரா இருந்து ஊர் உலகமே அவரை கையெடுத்து வணங்குற அளவுக்கு இருக்குது. அப்ப ஆம்பளை தாமா சிறந்தவன் இந்த இடத்துல. குடும்பத்துல இருந்தவன் சாமியாரா இருக்கும். அந்த ஆனானப்பட்ட சத்குரு ஐயாவே சிவபெருமான வணங்குனாராம். அந்த சிவபெருமானே பெண்ணுக்குள்ள அடிமன் இந்த மெடலை எடுத்து காட்டிட்டு போவேன். இப்ப சொல்றேன் நல்லா கேளு. உலகத்துல சிறந்த மூர்த்தி மும்மூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படின்னு மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகள சிறந்த மூர்த்தி யார் தெரியுமா? அவர்தான் சிவபெருமான். சிவபெருமான் கோயில்ல திருநீர் கொடுப்பாங்க. திருநீர் இட்டார் யாரு கெட்டார்? இந்த திருநீரை உடம்பு பூரா பூசிக்கிட்டோம்னா உடம்புல உள்ள துரு நீர் பூரா இந்த இடத்துல வெளியில வந்துரும் சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல சிவபெருமான் கோயில்ல திருநீர் கொடுப்பாங்கன்னு சொல்லல, இந்த திருநீரை நெத்தி நிறைய பூசிக்கிட்டு நான் வந்து நிக்கிறேன். சரிங்க. இந்த சக்தி கோயில்ல என்ன கொடுப்பாங்க? சக்தி கோயில்ல சிகப்பு நிறமுள்ள குங்குமம் கொடுப்பாங்க. இந்த குங்குமத்தை நீ வச்சுக்கிட்டு வந்து நிக்கிற. நல்லா திலகமா இட்டுட்டு வந்து நிப்ப. இந்த இடத்துல இந்த திருநீராகப்பட்டது வெள்ளை நிறமா எனக்கு வடியுது. சரிங்க. என்ன சரிங்கன்னு முடிச்சு விட்டேன். என்னையா? குங்குமத்தை என்ன பண்ணுவீங்க? குங்குமத்தை நெத்தியில இடுவோம். எங்களுக்கு சிகப்பு நிறத்துல போட்டுக்கிட்டு வடியும். அதத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகத்துல ஆண்களுக்கு வெள்ளையா வடியும், பெண்களுக்கு சிகப்பா வடியும். ஓ மோகர கட்டே பாரு, மோகர கட்டே. ஆன்மீகத்தை கொண்டாந்து எதுக்குள்ளயா திணிக்கிற? ஆன்மீகமோ ஆமா நீ தானே சொன்ன செக்ஸ்ன்னு சொன்னீல்ல. பழக்க வழக்கம் சரியில்லை. பழக்க வழக்கம் சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லைன்னு சொல்லாத. இன்னமும் சொல்றேன், இந்த பூமாதேவிங்கிற பொம்பளை ஆம்பளை எங்க பேரை சொல்லிக்கிட்டு தான் சுத்திக்கிட்டே வருது. அது எப்படி சொல்றீங்க சொல்லுங்க பாப்பா. ஏய் என்ன பாவாடையா தூக்கிட்டு சுத்துற? முகரைய பாரு. பூமாதேவிங்கிற பொம்பளை எங்க பேரை சொல்லிக்கிட்டு எப்படி சுத்திட்டு வருது? கீழ இருக்கிறது யாரு? பூமாதேவிங்கிற பொம்பளை. மேல இருக்கிறது யாரு? ஆகாசவாணிங்கிற பொம்பளை. இந்த பொம்பளை ரெண்டு பேத்துக்கு இடையில ஒருத்தன் வருவான் தெரியுமா? வர்ண பகவான்ங்கிற ஆம்பளை. அந்த வர்ண பகவான்ங்கிற ஆம்பளை 2 சொட்டு மழை நீருங்கிற தண்ணீரை இந்த பூமாதேவிங்கிற பொம்பளை மேல தெளிச்சு விட்டாதான் இந்த பூமாதேவிங்கிற பொம்பளை சிரிச்ச முகத்தோட சிரிச்ச முகத்தோட இருக்க முடியும். ஆனா இந்த பூமாதேவிங்கிற பொம்பளை மேல அந்த ஆம்பளைங்கிற வர்ண பகவான் 2 சொட்டு தண்ணீரை இந்த பூமாதேவி மேல தெளிக்கல. இந்த பூமாதேவிங்கிற பொம்பளை ரெண்டா மைக்ல சொல்லு. ஏய் சத்தம் போடாதீங்க. மைக்ல சொல்லி பண்ணி சொன்னத உடைஞ்சு வருமா? ஏய் உடைஞ்சு போய் நான் சொன்னேன். அதத்தான் சொல்றேன் பப்ளிக்கா. இரு என்னல கோளாறு இல்ல, தமிழ்ல கோளாறு கிடக்கு. என்ன கோளாறு? நீ என்னைய சொல்லி குற்றம் இல்ல. ஏங்க உடைஞ்சு போயிரும். தமிழ்ல எத்தனை வார்த்தை இருக்கு? ரெண்டா போயிரு சொல்லுங்க, இல்ல பொளந்து போயிரும் சொல்லு. இப்ப இரு தமிழ்ல இருக்கிற வார்த்தைக்கு ஆங்கில இருக்கிற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? எப்படி சொல்றீங்க? இப்ப உன் தலை நல்லா சாப்பிட்டா இருக்கு. இருங்க மாமா, உன் தலை நல்லா சாப்பிட்டா இருக்குது, நல்ல சாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்றோம். இது சாப்பிட்டா இருக்குங்கிறது என்ன வார்த்தை? இங்கிலீஷ், ஆங்கில வார்த்தை. இந்த சாப்பிட்டா இருக்குங்கிறத ரெண்டா பிரிச்சு பாரு தமிழ்ல. எப்படி சொல்றீங்க? ரெண்டா பிரிச்சு பாரு. சாப்பிட்டா இருக்கிறது என்ன? இருக்கிறது அப்படின்னா என்ன? என்னது? பி. அப்ப உங்களால பி மாதிரியா இருக்குது. புடிச்சால பி எப்ப காலையில வரும் மார்க்கெட்ட முண்டை. இப்ப சொல்றேன் நல்லா கேளு. உள்ளுக்குள்ள என் மாமன் கொந்தளிச்சு போய் உட்கார்ந்திருக்காரு. யாரு? இந்த இடத்துல நீ. நானும் அதனால தான் பேசாம இருக்கிறேன். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதை வேணாலும் பண்ணு, ஓரமா இருந்து பண்ணு. அப்படி ஒன்னும் சட்டம் கிடையாது. ஓரமா பண்ணு, நடுவுல பண்ணு, போட்டுக்கிட்டு பண்ணுன்னு ஏன் விருப்பப்பட்டதான் பண்ணுவேன். இங்க பாரு, உன்னை நான் வியாபாரத்தை ஓரமா பண்ணுதான். அத போட்டுக்கிட்டு பண்ணுங்கற, அத போட்டுக்கிட்டு பண்ணுங்கற. நான் 7 வயசுல இளநீ வித்தவ.
என்னம்மா வியாபாரம் பண்ற? 7 வயசுல இருந்து இளநீ வித்துட்டு இருக்கேன். 7 வயசுல இருந்து இளநீ விக்கிறீனா? இப்ப நீ சரி 7 வயசுல இருந்து இளநீ விக்கிற, இளநீ எவ்வளவு? ஒரு இளநீ 2000 ரூபாய், 2 இளநீ 4000 ரூபாய். காலையில கண்டு மூடிக்கிட்டு கொடுப்பாங்க. நீ என்ன வியாபாரம் பண்றியா இல்ல ரவுடித்தனம் பண்றியா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி திங்கிற அளவுக்கு இந்த நாடக உலகத்துல நாரதரா நடிச்சிட்டு டிவி விஜய் டிவில போய் சூப்பர் சிங்கர்ல போய் நடிச்சிட்டு வந்தார் பாத்தியா? அவர் கூட இந்த இளநீ வாங்கி திங்க மாட்டாரு. முத்துச்சிருப்பி அந்த பையன் இந்த இளநீக்காக தான் உட்கார்ந்து சைடுல பாத்துட்டு இருக்காரு. உட்கார்ந்து இருக்காரு. சரி இல்லன்னு சொல்லல, ஆளை போட்டுருக்காரு. அதுக்குன்னு 2000 ரூபாய் சொன்னாலும் அவர் விலையை குறைச்சு தான் கேட்பாரு. நீ விக்கிறது வியி வேணாம்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் குறைச்சு விச்சு. அடுத்து உங்களுக்கு சும்மா கூட கடுவேன், ஆனா டிஎம் கண்ணனுக்கு கண்ணுல கூட காட்ட மாட்டேன். ஏன்டா செல்லம்? அப்படி உன் மேல எனக்கு அவ்வளவு கடுப்புல நிக்கிறேன். உனக்கு கடுப்பு வந்தா எனக்கு நல்லா இருக்குமே. சரி இளநீல தண்ணி தேரும். முதல்ல கையில இறக்கிட்டு பேசி தொலையால உள்ள போயிருவேன் நான். காசு கொடுக்கணும்டா, இளநீ வாங்கணும்டா. ஏயா கார்ல தானே இன்னைக்கு வந்த, வேன்ல வந்தியா? அதுல ஒரு ஜட்டி எடுத்து போட்டு வர மாட்டேன்? சட்டி பானை எல்லாம் சமையலுக்கு கொடுத்துட்டேன். காசு வேணுமா வேணாமா உனக்கு? எனக்கு வேணாப்பா, அது அங்க இருந்து எடுத்தீனா எனக்கு காசே வேண்டாம். சரி நான் எடுக்கிறதுக்கு, சரி நான் எடுத்தா காசு வேணாம்னு சொல்றேன். பொம்பளை பிள்ளை நீ எடுத்துக்க. ஏய் ஏன்டா என்ன ஏன்டா எல்லாம் கறிக்கி கொட்டுறீங்க? அந்த வேற பிரபு வேற திட்டிட்டு இருக்காப்ல. கொலை பண்ணிடுவாப்லையா? சரி ஒண்ணு கூட்டிட்டாங்க. நாடகம் நடிக்க கூப்பிட்டு கொலை பண்ணிடுவீங்கறீங்க. சரி கையில என்கிட்ட காசு இல்ல. சரி நீ உள்ள விட்டு வந்த சில்லறை காசு இருந்தா சத்தியமா தர மாட்டேன். நீ உள்ள விட்டு எடுத்து. அந்த பழக்கம் எனக்கு இல்ல. இல்லடி இதுல அட காசு வேணுமா வேணாமா? வேணாம் எனக்கு. சும்மா வேணா தந்து தொலைற, சாப்பிட்டு போய் தொலை. வியாபாரம் பண்றீல? சிச்சி அப்ப சும்மா தரீனா கொட்டாச்சி தான் வச்சிருக்கியா? அதுதான் இருக்கு, வேணுமா? நான் இந்த இடத்துல ஒரு வேலை பாக்குறேன். நல்லா பண்ணுங்க. ஏற்கனவே நான் ஒரு வியாபாரம் பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன வியாபாரம்? நானும் இனிமேல் இறங்கிட வேண்டியதா உன்ன மாதிரி. சொல்லுங்க. கொஞ்சம் கௌரவமா போன்னு பார்த்தேன். நானும் ஒரு வியாபாரம் பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன வியாபாரம்? 400? அது நட்டமா போயிருச்சு. அதுதான் தெரியுமே. உனக்கு தெரியுது, இந்த உலகத்துக்கு தெரியலையா? உலகத்துக்கு தெரியற மாதிரி தூக்கி காமிச்சு நிக்கிற, பாடி தொலை. நட்டமா போயிருச்சுன்னா அது என்ன வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம்? தர்பூசணிடா. நல்லா சொல்லுப்பா, நல்லா சொல்லு. தர்பூசணி கத்த முடியல என்னால. தர்பூசணி தர்பூசணி அந்த வியாபாரம். ஆமா நீ அந்த ஏக்கத்திலே இருக்கிற. தர்பூசணி வியாபாரம் பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த வியாபாரம் நட்டமா போயிருச்சு. சரிங்க. அதனால இப்ப புதுசா நான் ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேலை? இந்த இடத்துல நான் மாமா வேலை பார்த்து. மாமா வேலை பாக்குறியா? 2 டோக்கன் கொடு. கட்ட பையல மாமாக்கார பையல. மாமா வேலை பாக்குறத மேடை போட்டு லைட் போட்டு மைக் போட்டு சொல்ற. அப்ப எவ்வளவு பெருமைக்குரிய விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பக்கத்துல நிக்கவே கூடாதுப்பா. ஆமா மாமா வேலை பாக்குற பக்கத்துல நீ நின்னா. ஐயா என்ன அந்த மாதிரி நினைக்கவா? இல்லம்மா அவர் என்னமா கேக்குறாரு. என்னங்க 2 டோக்கன் கொடுன்னே. பஸ் ஸ்டாண்ட்ல வெளியே இருக்க போவா? ஏப்பா மாமா நீ மாமா வேலை பாக்குற 2 டோக்கன் குடுறா. மாமா வேலை நான் புரோக்கர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன். வேற என்ன? புரோக்கர் வேலை அந்த வேலை இல்லங்க. வேற என்னதுக்கு? அப்படியே நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் ப்ரோன் தான் என்ன கூப்பிடணும். ப்ரோன்னு கூப்பிட்டா அண்ணன் தம்பி வந்துடும். நீ புரோக்கர் அப்படி இல்லங்க. அண்ணன் தம்பின்னு சொல்றதுக்கும் ப்ரோ தான். புரோட்டா வாங்கி திங்கணும்னா 2 ப்ரோ கூடன்னு தான் கேட்கிறோம். அதே மாதிரி புரோக்கருக்கும் ப்ரோன்னு சொல்லலாம்ல. மாமா வேலைனா இந்த இடத்துல எங்க மாமா பாத்துக்கிற வேலை. மாமா என்ன வேலை பார்த்தாரு? எங்க மாமா பாத்துக்கிற வேலை என்ன தெரியுமா? ஆடிக்கு கோடைக்கு வத்தாத பழம், ஆவதேவன் நல்ல கிட்ட மந்திர மந்திரியம் எல்லாத்துக்கும் உபயோகப்படக்கூடிய பழம். என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? திசிசியே ஏம்பழம். என்ன மாதிரி வர போகுது? என்ன பழம்? திசிசியே வாழைப்பழம். வாழைப்பழம். வாழைப்பழம் புருட்டு. புருட்டு புருட்டு இங்கிலீஷ்ல பழத்துக்கு பேரு புருட்டுன்னு பேரு. இனிமேல் பழத்தை நீ எங்கே பாத்தினாலும் என்ன நினைப்பு வரும்? உனக்கு புருட்டு நினைப்பு தான் வரணும். நல்லா வரும். காலையில 6 மணிக்கு பழத்தை பார்க்கும் போது உனக்கு புருட்டு நினைப்பு தான் வரும். இப்ப என் பெருமையை சொல்றேன் பாரு. சொல்லுங்க. அம்மா வாழைப்பழம், அம்மா வாழைப்பழம். வெட்டிக்காரங்களே என்னமா நீங்க ஒரு பெரிய வாத்தியாரு. ஏமா என்ன பாருங்க பாடுறாருன்னா நீங்களும் பாடலாமா? தப்பா பாடலையே, அவன் சரியா பாடல. வாத்தியாரே நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுப்பா. எல்லாருக்கும் நீங்க தான் வாத்தியார் இருப்ப. நான் அழகா தூய தமிழ்ல வாழைப்பழம் சொல்றேன். ஆமா நீங்க அந்த புள்ள வந்து நின்னோன்னா வாயை போல காலை போலங்கறீங்களே. அது வாயை பொளக்க இப்ப பொளக்காது எல்லாரும். அம்மா வாழைப்பழம் இது கண்ணு கருத்த பழம், இது கண்ணு வாங்க பழம், இது கண்ணு கருத்த பழம், இது எல்லாரும் வாங்க பழம். எத்தனையோ பேத்துக்கிட்ட வாழைப்பழம் என்னம்மா ஏன் தள்ளி விட்ட? நேராச்சு நான் சுருக்கிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தான் இருக்குன்னு தூக்கிக்கிட்டு காமிக்கிற. நீ சுருக்குறனால தான் என்னால விரிக்க முடியல. மொஹரைய பாரு மொஹரைமா.
காலை தள்ளி விட்டியா ஏன் தள்ளி விட்டேங்கிற? எதுக்கு அப்படி தூக்கிக்கிட்டு காமிக்கிற? சிவபெருமான் தூக்கி ஆடும்போது மட்டும் கையெடுத்து கும்பிடுறீங்க. அவரு சிவபெருமான், உலகத்தையே கட்டி காக்குறவரு. ஆண் பாதி பெண் பாதி சிவபெருமான் தானமா. போல காலை தூக்கும் போது மட்டும் ஏமா பயப்படுறீங்க? எத்தனை பேத்துக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? எத்தனை பேத்துக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? கைக்கு அடக்கமா புடிச்சு விளையாட வாட்டமா. இந்த இடத்துல உனக்கு எனக்கு போட்டி. போட்டியில நீங்க இல்ல நானா அப்படிங்கிற ஒரே வார்த்தை. ஓஹோ, டீலா? நோ டீலா? டீல் சொல்ற. அப்படியே டீல் சொன்னீனா தான் சண்டை சச்சரவு இல்ல. இல்லனா நோ டீல் சொன்னீனா சண்டை சச்சரவு. ஐயோ வேணாங்க. டீல் சொன்னா நட்டமா நிக்கும். ஐயோ நல்லா நின்னுச்சு உனக்கு. போ கட்ட வரல்றா. அன்றொரு காலத்துல கட்ட வரலே கொடுத்து. சரி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.